ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆனியன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை தனியாக வதக்கிக்கோங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு பிச்சுக்கே ஜீரகம் இருக்கு இல்லையா, ரசத்துக்கு போடுவோம்ல, அந்த ஜீரகம் பச்சை மிளகாய் இருந்தால் அதை குட்டியாக 2 3 கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு முட்டையை மட்டும்தான் உடச்சி ஊற்றி இது பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இது எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு எத்தனை முட்டை உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோத்தையும் எடுத்து உடச்சி ஊற்றிக்கிட்டு இதை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் கருவேப்பிலை இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வதக்கி எடுத்து இதில் போட்டுக்கோங்க. முட்டையில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம், ஒரு 10 நிமிஷமாவது அதை கலக்கி விடுங்க ஸ்பூனை வச்சு. இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. நான் ரெடி பண்ணிக்கிட்டு ஜீரக பவுடர் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெப்பர் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லை பெப்பர் வந்து ஒன்றுக்கு பாதியாக நுணுக்கி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் இப்போ இதில் சேர்த்து வச்சுருக்கேன். தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஹீட் ஆனோடனே அப்படியே எடுத்து இதில் ஊற்றி வச்சு அந்த அளவு மட்டும் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் ரவுண்டாக பண்ணிக்கலாம். நிறைய முட்டையை உடச்சி விட்டு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கலாம். ஓகே, செமையாக இருக்கும். எல்லாம் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் எப்படி செய்கிறேன்றதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ரொம்ப வேணாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இன்னைக்கு எனக்கு லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் இது பண்ணிக்கிறேன். லெமன் ரைஸ், இது கேரட் ரைஸ் பசங்களுக்கு பண்ணது கொஞ்சம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு லெமன் ரைஸ் தான் கிட்டியிருக்கேன். ஓகே, இதோட அந்த ஆம்லேட்டை வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஓகே, வேகட்டும். அது இது கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டு அப்புறமா எடுங்க. ஏன்னா அந்த பக்கம் வேகாமல் இருக்கும். சில சமயம் மேலே இருக்கு இல்லையா, சில சமயம் வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும், நல்லா இருக்கும். ஓகே, இல்லை உங்களுக்கு மேலே வந்து பெப்பர் பவுட்ரு வேணால் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், தூவிக்கலாம். நான் எல்லாமே அதில் போட்டனால நான் எதுவுமே போடலை. அவ்வளோதான், நமக்கு திருப்பி போட வேண்டிய வேலை தான். எல்லோரும் பறக்காம இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். வதக்கிட்டு செய்யும்போது தான் டேஸ்ட்டு வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். பச்சையாக போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஆனியனை வந்து வதக்கிட்டு நீங்கள் சேர்க்கும்போது தான் ஒரிஜினலாகவே டேஸ்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.